ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். இன்றைக்கி மட்டன் வச்சு மலாய் வச்சு ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு தவாவில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியணும். கொஞ்சம் நேரம் அது நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் 200 கிராம் சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா சுருங்கி வரட்டும். இந்த மட்டனில் நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காய், தேங்காய், கரம் மசாலா இந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. வெங்காயம் நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 பெரிய தக்காளி, 1 கப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதும் இதில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் மட்டன் இஞ்சி பூண்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த கறி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி தான் இப்போ சேர்க்க போகிறேன். இந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவில் கலந்து விட்டுறலாம். எல்லாம் அதில் காரம் எல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ உப்பு தேவையான்னு பார்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் சேர்த்துக்கிருக்கேன். கடைசியாக நம்ம இதில் இது தான் சேர்க்க போகிறோம். இது தான் மலாய் ஃப்ரெஷ் க்ரீம். இதை சேர்த்துக்கலாம். எவ்வளோ சேர்த்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 4 பெரிய ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மட்டன். ஒரு தடவை நீங்கள் மட்டன் வாங்கினா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.